ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு ரோடு. நைட்டு 9:30 மணி இருக்கும். ஆமா, ஒரு இடத்த காட்டுறோம் பாருங்க, ஃபுல்லா முதிருதான் இருக்கு. ராஜேஷா மைண்ட்ல இருந்தான் ஒரு அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது ஆக்ரால பண்ணாம ராஜேஷ் சொன்னேன். யாருமே இல்ல, சுத்தி ஃபுல்லா காடு தான். அந்த காடுக்கு நடுவுல ரோடு. போய் இந்த ஷிஃப்ட் ஒன்று விடலான்றான். ஷிஃப்ட் கார்ல ஒரு ரவுண்டு விடலாம் சொன்னி அது தெரியல, என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்றுமே புரியல. நைட்டு 10:30 மணிக்கு தான் நாங்கள் ஆக்ரா போய் சேர்ந்தோம். ஒரு ரூம் எடுத்தோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நெகட்டிவ் வைப் தான். உள்ள போனோடனே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மண்டபத்தில் மீட் பண்ணுவோம். ஓகே, அதான். கேஷுவல் பத்தி ஹாய் கைஸ், என்னோட கேஷுவல் பத்தி இல்லை, கேஷுவலாக நிற்க சொல்லிட்டேன். கேஷுவலாக நிற்கிறாப்ல. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். மண்டபம் இல்லை, கோவில். இது ஏதோ விருதாச்சலத்தில் ஒரு சிவன் கோயில் போல. சிவன் கோயில், அம்மன் கல்யாணம் இல்லை, ஏதோ ஒரு கோயில். நாங்கள் இன்னும் உள்ளே போல. தொடர்ந்து 3-4 கோயில் இருக்கு பக்கத்து. ஆமா, சுற்றி இருக்கு. 3 கோயில் சைடா இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. வந்திருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஊர் சைட்லலாம் வரும்போது அந்த இயற்கை காற்றுலாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே எண்ணி பார்த்தா 10 வீடு தான் இருக்கும் மாப்பிள்ளை. அவ்வளோதான். இப்போ ஒரு ஏரியாக்குள்ளே போனால் அந்த ஏரியாக்குள்ளே 10 வீடு தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஊர் சைடு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த இயற்கை தான். ஸோ எனக்கு இந்த இயற்கைலாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசுல, இப்பயும் சின்ன பையன் தான். நீங்கள் எந்த சின்ன வயசுல ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? இல்ல, ஊர்ல இருக்கோம்ல, ஊருக்கு அப்படி போய் அந்த ஒரு நாள் 2 நாளும் நம்ம ஊருக்கு போயிருக்கோம்ல. அந்த ஊருக்கு போயிருந்தப்போ அதோட அந்த ஒரு இயற்கை, அந்த ஒரு ஹாப்பினஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு ஃபுல்லா இந்த சின்ன வயசுல இந்த நாங்க காலைல 5 மணிலாம் எழுந்திரிச்சு வயலுக்கு போவோம். இது பூ பறிக்கிறதுக்காக போவோம். ஆமா, காசு கொடுப்பாங்க லாஸ்டா ஊர்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது. ஆனா இதுவும் இருக்கு, கடைக்கு எதுனா ஒண்ணுனா போக முடியாது, ஹாஸ்பிட்டல்னா லாங்கு, எல்லாமே லாங்கு. நாங்க ரோடு மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டரா, 8 கிலோமீட்டருக்கு தாண்டிதான் சுடுகாடு மாதிரி இருந்துச்சு அந்த ஏரியா. அதனால இப்போ இன்னைக்கு வந்து நாங்க எங்களோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா, ஸோ நாங்க இன்னைக்கு இப்படிதான் இருக்கோம். ஸோ பிளாக் அண்ட் பிங்க், அப்புறம் இவர் பிளாக், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒயிட் வித் ஒரு கலர்ல இருக்காரு. தனியா பேசுறது இங்க இருக்கோம்னா அங்க போட்டோ ஷூட் போயிருக்கு, அதனாலதான் இங்க தனியா நாங்க அப்படியே திருப்பி அதுக்காக தான் வெயிட்டிங். அவங்க போட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்க போயிட்டு அந்த அந்த பூவை போட்டுட்டு கிளம்பிடுவோம். சாப்பிடுவோம், பசி இது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். எங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க. நானே அண்ணனும் இப்போ ஒரு பாட்டு பாட போறோம். எனக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயிலுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க சொன்னா வீடியோ எடுக்க மாட்டேன்றான். போற வர பொண்ணுங்களை அப்படியே பார்த்துன்னு கேமரா மட்டும் தான் இப்படி இருக்கும், மூஞ்சி எல்லாம் இப்படிதான் இருக்கும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இங்க பார்க்க மாட்டான். அதுதான் பாப்போம், நீங்களும் பாப்பீங்க அந்த வீடியோவை பாருங்க. ஆமா பாப்பீங்க, சஞ்சய். கொரோனா ஒரே ஒரு குறை தான், இவனை கூட்டின்னு வந்தது. மற்றபடி வேற எந்த குறையும் இல்லை. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் காலையிலே வந்துட்டோம். ரூமுக்கு வந்து காலையில் மண்டபம் கல்யாணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சா, அப்படியே மண்டபத்துக்கு வந்தோம். ரிசப்ஷன், ஈவினிங் ரிசப்ஷனு. ஐ திங்க் இப்போவே மணி ஒரு 6:45 கிட்ட, 6:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் கிளம்பல, அப்படியே தூங்கிட்டோம். சரி, ஃப்ரெண்டு கல்யாணம் தானே, பொறுமையாக பார்த்துக்கலாம், யார் நம்ம என்ன கேட்க போகிறாங்க.
அதனால பெருசா எதுவுமே இல்லை. எது அழகா இருக்காப்புல. ஸோ எங்க கம்பெனி வந்து கொஞ்சம் தான் காட்டப்படும், முழுசாலாம் காட்டப்படாது. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? அவுட்டு வெளியே போடாவா? ஸோ இங்க இருந்து நாங்க வந்து போயிட்டு பார்த்தோம். கீழே விழுந்து வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டோரை திறந்தோடனே எல்லாரும் மேலே பார்க்குறாங்க. சரி அதில் வீடியோ காமிச்சா தப்பா நினைப்பாங்க. அப்புறமா இதான் எங்கள் ரூம். இவ்வளோதான் கம்பை. குட்டி பெட்டு. சும்மா 3 பேர். சஞ்சய் இங்கே படுத்துட்டு இருந்தான், சஞ்சய் இங்கே இருந்தான், நானும் ஜோஸ்பாவும் இங்கே 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டோம். ஜாலியாக இல்லை, படுத்துக்கிட்டோம். இங்கே நடக்கிற மாதிரி இல்லை. பயமுறா பக்கத்துல பின்னாடி அப்படியே ரெஸ்ட் ரூமு, அப்படியே குளிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். என்னோட அவுட்ஃபிட் பார்க்குறீங்களா? இதுதான் என்னோட அவுட்ஃபிட். பேகி பேண்ட்டு, பேகி ஷர்ட்டு. இது இது யாரு தெரியுமா? யோகேஷ்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, யோகேஷ். அவன் அதனால அவன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டேன். மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனால 2த்தையும் போட்டுதான் நாங்க ரிசப்ஷனுக்கு போவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. நாங்க வந்து இதோ நான் எப்படி இருக்கேன், சஞ்சய் பையன் தான் எப்படி வச்சிருப்பான் மண்டைய, ஜோஸ்பாவும் அவன் நல்லா தான் இருக்கான். ஆனா எங்க 3 பேருமே வந்து ஒரு மாதிரி ஏதோ திருடனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆமா கரெக்ட், ஒரு திருடன் இருக்கனால நாங்க எல்லாருமே திருடனாவே தெரியல. அது சொல்லுவாங்கல்ல, விஷத்துல பால் கலந்தாலும் பால்ல விஷம் கலந்தாலும் விஷம் தானே. அந்த மாதிரிதான் திருட்டு பையன் விவசாயி வழியாகி வந்தான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சஞ்சய் கல்யாணம் எப்ப தெரியல. சஞ்சய் கல்யாணம் தெரிஞ்சு அந்த பொண்ணை இழுத்துன்னு வந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கல்யாணத்துக்கே நாங்கள் வேற லெவலில் கிளம்பிட்டு இருக்கோம். சஞ்சய் கல்யாணத்துக்கு வந்து சஞ்சய் கல்யாணம் வந்து சேசிங்ல தான் நடக்கும். பொண்ணை இழுத்துன்னு வந்துட்டு 5 அண்ணன் இருக்காங்க. சஞ்சய் அடிக்கிறல்ல, சஞ்சய் ஓடுவாரு, நாங்க பின்னாடி ஓடுவோம். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எந்த பொண்ணு, இதுவா அதுவா 3 கூட ஏத்துக்க வர வேண்டியதான். திறமை தான் காட்டலாம், திறமை இருக்கிறவங்க இருக்கிறேன் வச்சுக்கிறான், இல்லாதே வரைச்சுக்கிறான். இந்த சென்ட் தரத்துக்கு ஒரு ஆளுதான், ஆனா அந்த சென்ட் நல்லாவே இல்லை. ஆமா வேஸ்ட். அது தரத்துக்கு எங்க அப்பா வந்து ராஜா பகவத்லாம் சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் வாங்கிட்டு வந்தோம். ஆனா மிஞ்சி போனா ஒரு 1/2 hour நிக்கல. அந்த அப்புறமா வீடியோ பார்த்தா கேட்பான், எதுக்கு வாங்கிட்டு போனேன்னு கேட்பான். பால கேட்கட்டும். நல்லாவே இல்லை, என்கிட்ட போகும்போது சொல்லி அனுப்புறான். நான் இங்க போயிட்டு அவங்க சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு புதுசா 3 வாங்கிட்டு வரணுமா. அதுல 1 நானு, 1 அவரு, 1 ஜோஸ் வாங்கி போறான். நக்கு செத்த பையல. அது மாதிரி அவன் பார்க்கணும். பாத்துக்கடா தெரிஞ்சதை அடிச்சுட்டு அடிச்சுட்டு கை ஃபுல்லா அடிக்கணும். என் சென்ட் தான் கம்மியாச்சு இருப்பேன். சரி அவன் சென்ட் தான் கொடுக்கும் போது இல்லாத பேச்சு பேசினான். ஒண்ணுமே அடி அதான் சஞ்சய் ஆச்சானா இப்ப அந்த செட்டு காலியா ஆயிடும். 4 மாதத்தை அடிக்கணும். Okay guys, நாங்க ரெடி ஆயிட்டோம். So pause கொடுத்தேன். கிளம்பிட்டோம். அதனால ஆமா இப்போ கிளம்பிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. ஸோ நான் கீழே போயிட்டு என்ன நடக்குது முடிஞ்சா வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஸோ பார்ப்போம் சீக்கிரம்.